ஓம் பிரகதாரண்ய உபனிஷத்தில் நாம் அத்தியாயம் 3 அந்தர்யாமி பிராமணம் என்கின்ற கார்கி பேசி முடித்த பிறகு இன்னொருவர் கேள்வி கேட்கிறார். யாக்ஞவல்கியரை அவர் பிரம்மிஷ்டர் தானா என்று சோதிப்பதற்காக கேள்விகள் மேலும் மேலும் முக்கியமாகவும் பிரம்மத்தை நோக்கியும் சென்று கொண்டிருக்கின்றன. இதற்கு முன் கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாம் இந்த பிரபஞ்சத்தை பற்றியும் சகுன பிரம்மத்தை பற்றியும் அதில் செய்கின்ற உபாசனைகளை பற்றியும் யஜ்ஞங்களை பற்றியும் வேள்விகளை பற்றியும் தான் அவர் கேட்டார். மந்திரங்கள் எப்படி சொன்னார்கள், எப்படி வேள்வியில் போட்டார்கள், வேள்வியில் எத்தனை மாதிரியான நெய்யெல்லாம் ஊற்றுறாங்க, இப்படிலாம் கேட்டிருந்தார். இப்பொழுது கார்கி வந்த பிறகுதான் இந்த பரிமாணங்கள் சொல்லக்கூடிய இந்த உலகங்களுடைய பரிமாணத்தை பற்றி அவர் கேட்டார். அதுக்கு அவர் படிப்படியாக சொன்னார். பூலோகம், அதுக்கப்புறம் அந்தரிக்ஷம், அப்புறம் வானுலகம், கந்தர்வலோகம், இப்படி என்று லோகங்களெல்லாம் சொல்லி சத்தியலோகத்தில் கொண்டு போய் முடித்தார். நமது விஞ்ஞானமும் கிட்டத்தட்ட அதுபோல் 11 டைமென்ஷன் என்று சொல்லக்கூடிய பரிமாணங்களையும் முன்வைக்கிறது. அப்படி வைத்தால்தான் ஒரே ஆற்றல் 4 விதமாக வேலை செய்ய முடியும். 4 ஆற்றல்கள் நான் சொன்னேன் இல்லையா? ஒன்று பிரபஞ்சத்தில் இருக்கின்ற கிராவிடான், அப்புறம் உலகத்தில் நம்முடைய உலகத்தில் வாழ்கின்ற இடத்திலே இருக்கின்ற ஒரு சக்தி, அது ஃபோட்டான் என்று சொன்னோம். 3வது போசான் என்று சொன்னோம். அதில் 2 இருக்கிறது. அணுக்கருவிலே ஒன்று பலவீனமானது, ஒன்று பலமிக்கது. இதையெல்லாம் நாம் விஞ்ஞானிகள் 4ஆக பிரிக்கிறார்கள். நம்ம 3ஆக பிரித்து கொண்டோம். இந்த 4ஐயும் ஒன்று சேர்த்து ஒரு பராசக்தியாக பேராற்றலாக மாற்ற வேண்டும் என்றால் அதற்கு நாம் 11 டைமென்ஷன் என்று சொல்லக்கூடிய பரிமாணங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு தெரிந்ததோ 3 பரிமாணம் தான். இப்போ மீதி இருக்கக்கூடிய 11 பரிமாணம் நமக்கு தெரியல. எனவே இந்த நாம் தெரிந்த புலனுக்கெட்டிய 3 பரிமாணத்தை தவிர மேலும் ஒரு 11 பரிமாணங்களை சொன்னது போலவே இந்த இடத்துலையும் யாக்ஞவல்கியர் 11 வகையான இடங்களையும் காட்டினார். அப்படி என்றால் பூமியை விட அந்தரிக்ஷம் ரொம்ப நுட்பமானது. அந்தரிக்ஷத்தை விட வானுலகம் நுட்பமானது. கந்தர்வலோகத்தை விட நுட்பமானது ஆதித்ய லோகம் அப்படின்லாம் இங்கே நம்ம பார்த்தோம். இது நுட்பம்னா என்ன சொல்கிறீங்க, புரியலையே அப்படின்னா, நம்ம சல்லடை உதாரணத்தை நம்ம சொல்லியிருக்கிறேன். மேலே இருக்கிற சல்லடையில் மிக நுட்பமானது இருக்காது. பருக்கையான பொருட்களெல்லாம் தேய்க்கிடும். நுட்பமானது கீழ் விட்டோம். இன்னொரு சல்லடை அதை காட்டிலும் நுட்பமான பொருளை அனுமதி தருவது மாதிரி இருந்ததுன்னா, இது மாதிரி 7 அடுக்கில் வச்சுனோம்னா நம்ம போட்ட பொருள் 7வதையும் தாண்டி செல்லும் பொழுது மிக மிக நுட்பமானதாக சன்னமாக ஆயிடும். இப்போது சன்னமாக நான் அந்த கடைசி துகள் 7 சல்லடையிலையும் மேலும் கீழும் போயிட்டு வரலாம். ஆனால் அதை விட தடிமனாக இருக்கிறது கீழே இறங்க முடியாது, மேலே செல்லலாம். மேல் தட்டில் எடுக்கிறது மேலே மட்டும்தான் இருக்க முடியும், கீழே வர முடியாது. அப்போது அங்கே இருக்கிற நம்ம ஜனங்களெல்லாம் அந்த பருக்கைகளை இடமாக கண்டு இந்த பறவெளியிலே பிரபஞ்சத்திலே ஒரு இடமாக வைத்தால் அங்கே வசிக்கின்ற ஜீவராசிகளெல்லாம் அவங்களோட தூள சரீரம் எல்லாம் அந்த உலகத்திற்குள்ளே தான் வசிக்க முடியும். அதை விட நுட்பமான ஸ்தூல சரீரம் இருந்தால் அவர்கள் அடுத்த அந்தரிக்ஷத்தில் இருக்க முடியும். அதை விட சூக்ஷ்மமான தன்னமான ஸ்தூல உடல் இருந்தால் கந்தர்வ லோகத்தில் வாழலாம். இவ்வாறு ஆதித்ய லோகம், சோமமண்டலம் என்று நாம் பார்த்தோம். ஒவ்வொரு இடத்துலையும் வாழணுன்னா அதுக்கேற்ற உடம்பு வேணும். நீ வானுலகம் செல்லனா இந்த உடம்போடு போக முடியாது. அங்கே இருக்கின்ற பொருட்களை அனுபவிப்பதற்கு, தொடுவதற்கு இந்த சருமம் பத்தாது. இதை விட மென்மையான சருமம் வேணும். இதை விட கூர்மையான கண்கள் வேணும். அப்போ தான் அங்கே இருக்கக்கூடிய ஆனந்தபூர்வமான அழகான காட்சிகள் எல்லாம் உங்களால் காண முடியும். இந்த கண்ணை கொண்டுக்கிட்டு அங்கே இருக்கிற அழகை நீ ரசிக்க முடியாது. எப்படி தவளையினால் நிலத்தில் வந்தாக்கா நாம் பார்க்கின்ற நிறங்களையும் உலகங்களையும் அழகையும் அது ரசிக்க முடியாது. மீனுக்கு எவ்வளவு தான் சுகமாக நாம் வீடு கட்டி கொடுத்தாலும் அதனுடைய கண்கள் இந்த பூமியில் இருக்கின்ற அழகை ரசிக்க முடியாது. அது வாழ்கின்ற தண்ணியின் அளவுக்கு தான் அது கண்கள் உண்டு. இவ்வாறு நாம் நம்முடைய உலகத்திலேயே ஜீவராசிகள்கிட்ட இந்த ஸ்தூல சரீரத்தில் இருக்கக்கூடிய அமைப்பினாலேயே, இந்த புலன்களுடைய அமைப்பினாலேயே அவருடைய அனுபவங்கள் எல்லாம் மாறுகிறது. இப்போ இந்த மாதிரியான பரிமாணங்களிலே இருக்கக்கூடிய இடங்களிலே வசிக்கின்றவர்களுக்கு உடம்பும் அனுபவமும் மாறி இருக்கும். இப்போ மிக மிக நுட்பமானதாகிய சத்தியலோகம் என்று சொல்லக்கூடிய பிரம்மலோகத்திற்கு சென்றவர்களுக்கு உடல் ஸ்தூலம் இருக்காது,
சூட்சுமம் மட்டும்தான் இருக்கும். இன்னும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த எந்த உலகத்தை சென்றாலும் உங்களோட சூட்சும சரீரம் ஒன்று தான், அது மாறாது. அதுதான் அதிநுட்பமானது. ஸ்தூல சரீரம், இந்த மேலே இருக்கக்கூடிய மாமிச சரீரம் மட்டும்தான் மாறிக்கொண்டே இருக்கும். இவ்வாறு நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இப்போ உங்களுடைய சரீரம் ஒரு 60 கிலோ 65 கிலோன்னு வச்சுக்கோங்க. கனவுல உங்களுக்கு ஒரு சரீரம் இருக்குது, அந்த சரீரத்துக்கும் உடம்பு இருக்குது. அங்கேயும் சட்டெல்லாம் பேண்ட்லாம் போட்டுட்டு தான் போகிறீங்க. அந்த உடம்பு எத்தனை கிலோ? அதில் ஏதாவது சருமம் இருக்குதா? அதுக்கு ஏதாவது குடல் இருக்குதா? உங்களால் சொல்ல முடியாது. அது நுட்பமானது. அப்போ கனவுலகை பார்ப்பதற்கு வேண்டிய சரீரத்தை கொடுக்கப்பட்டால் தான் அந்த கனவுலகத்தில் அது வாழ முடியும். அப்படி கனவுலகம் போன்றது தான் இந்த சொர்க்கலோகங்கள் எல்லாம் என்று உபநிஷதே சொல்கிறது. இவ்வாறு நாம் கார்கியினுடைய கேள்விக்கு பதிலளித்தார், அதையும் பார்த்தோம். அதற்கு மேலாக இருக்கக்கூடிய கேள்வியை கேட்கும் பொழுது, இது யுக்திபூர்வமாக கேட்ட கேள்விக்கு எவ்வளவுதான் யுக்தியாக சொல்வேன், இதற்கு மேல் கேட்க வேண்டாம், அதை பற்றி நான் சொன்னாலும் உனக்கு குழப்பமடையும் என்று அவர் எச்சரித்து அனுப்பிவிட்டார். இனி என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். இந்த அந்தர்யாமி பிராமணம் 7வது பிராமணம். இதில் 23 மந்திரங்கள் உள்ளன. இதில் ஒரு மந்திரம் தான் பல முறை அது திரும்ப திரும்ப வருவதனால நமக்கு 23 மந்திரங்களாக தெரிகிறது. நாம் அதை எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு சுருக்கமாகவும் மிக ஆழமாகவும் தெரிந்து கொள்வோம். அந்தர்யாமி பிராமணம். இதிலே கேள்வி கேட்பவர் உத்தாலக ஆருணி என்பவர். இவருடைய கேள்விகள் சூத்திரம் என்கிற பரிமாணத்திற்கும் ஆதாரமாக அந்தர்யாமி தத்துவம் இருக்கிறது என்று பதில் வருகிறது. அந்த அந்தர்யாமிக்கும் ஆதாரமானது நிர்குண சைதன்யம் என்று யாக்ஞவல்கர் சொல்கிறார். இப்போ இந்த இதில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்? கடைசி லோகமாகிய சத்தியலோகம் அல்லது பிரம்மலோகத்தில் இருப்பவருடைய சரீரம் எப்படி இருக்கும் என்றால் அது சூத்திரமாக இருக்கும். அதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது சர்வாந்தரம்னு சொன்னார் இல்லையா, அந்த ஆதாரமாக சூக்ஷ்மமாக காரணமாக சத்தியமாக இருக்கக்கூடியது எதுன்னு கேட்டால் அந்தர்யாமி தத்துவம். அதையும் காட்டிலும் எது இருக்குதுன்னு சொன்னால் அதையும் காட்டிலும் ஒன்றே ஒன்று இருக்கிறது. அது அத்வைதமாகிய பிரம்ம சைதன்யம் மட்டும்தான். அதற்கு மேலே கேட்கக்கூடாது. அதுதான் கடைசி, அதுதான் பரம் என்று இந்த இடத்தில் முடிவு செய்கிறார். நாம் முன்பு பார்த்ததெல்லாம் பரிமாணங்களின் எல்லை. அதில் சத்தியலோகம் என்று சொல்லக்கூடிய பிரம்மலோகம்தான் இருப்பதிலே மிக மிக நுட்பமான பரிமாணம் இருக்கின்ற உலகம். ஆனால் அங்கே வசிக்கிறவர்களுடைய அனுபவம் எப்படி இருக்கும், அந்த அனுபவத்தின் எல்லையும் எங்கே என்று நம்ம பார்க்குறோம். இப்போது நம்ம எவ்வளவோ அனுபவங்களை கொண்டு வருகிறோம். எனக்கு கண்ணால் பார்க்கின்ற போது காட்சி அனுபவம், காதால் கேட்கும்போது சப்த அனுபவம், தொட்டு பார்க்கும்போது ஸ்பரிச அனுபவம், எத்தனை அனுபவங்கள் பாருங்கள். இதை காட்டிலும் மனதில் நினைத்து பார்ப்பது ஒரு அனுபவம், புத்தகங்களை படித்து அறிவை திரட்டி அறிவை சிந்தித்து பார்ப்பது ஒரு அனுபவம். இந்த அனுபவத்திலெல்லாம் கடைசியாக அனுபவிக்கவே முடியாத அனுபவ ஸ்வரூபமாக எப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறதே அதுதான் அனுபவ எல்லை. அது உன்னுடைய அந்தராத்மா, அதுதான் ஆத்மா. ஆத்மா தான் அனுபவத்தின் எல்லை. அதைத்தான் இங்கேயும் சொல்ல போகிறார். நீ எவ்வளவு தான் இந்த பரிமாணங்களிலே பல உலகங்களில் நீ வாழ்ந்தாலும் அந்த அனுபவங்கள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும். இனிமேல் அனுபவிக்க ஒன்றுமில்லை, நானே எனக்கு அனுபவம், என் ஆனந்தமே பரமானந்தம், அதை தவிர அதை தாண்டி ஒரு எல்லை இல்லை என்று சொல்லக்கூடிய நிலை அனுபவத்தின் எல்லை. அதை பற்றிய தகவலைத்தான் இங்கே நாம் பார்க்க போகிறோம். 3வது அத்தியாயம் 7வது பிராமணம் முதல் மந்திரம். மந்திரத்தை நாம் பொழிப்புரையாக தருகிறேன். உத்தாலக ஆருணி அதன் பிறகு கேட்க தொடங்குகிறார். அதன் பிறகுனா யாருக்கு பிறகு? கார்கிக்கு பிறகு. ஓ பகவான் யாக்ஞவல்கியரே, பண்டிதரே என்று அழைத்து ஒரு சம்பவத்தை கூறுகிறார். ஒரு சம்பவத்தை கூறுன்னு நான் அடைப்புக்குறியில் போட்டிருக்கிறேன். மந்திரத்தில் அது இல்லைன்னு அர்த்தம், நாம சேர்த்து கொள்ள வேண்டும். அழைத்து மந்திர தேசத்தில், மந்திர தேசம்னு ஒரு தேசம் இருக்கிறது, அதில் பதஞ்சல காப்பியர் என்று ஒருவர் வாழ்ந்து வருகிறார். அவருக்கு ஒரு வீடு, அதிலே அவருக்கு மனைவியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாங்கள், இந்த உத்தாலகாரணி சொல்கிறாரு, நாங்கள்னா என்னோடு சேர்ந்து ஒரு 4-5 பண்டிதர்கள் யக்ஞ நூலை அத்தியாயனம் செய்து கொண்டிருந்தோம். எங்களுக்கு யக்ஞ நூல்களெல்லாம் இருக்கிறது, பிராமணகம்னு சொல்கிறோம் வேதத்தில். அதை படிக்கிறதுக்கு ஒரு அமைதியான சூழ்நிலை,
எங்கள் குடும்பத்தில் விட்டு ஒரு ஹாலிடே என்று சொல்கிற மாதிரி விடுப்பு எடுத்துக்கொண்டு இந்த பதஞ்சல காப்பியருடைய வீட்டுக்கு சென்று அங்கே போய் நாமெல்லாம் விவாதம் செய்து படித்து கொண்டிருப்போம் என்று அத்தியனம் செய்து கொண்டிருப்போம் என்று சொல்லி அங்கே வாசித்து வருகிறார்கள். 2-3 நாள் ஆயிடுச்சு. அவங்க வீட்டில் அந்த காப்பியருக்கு ஒரு மனைவி, அவள் இருந்தால் அவள் பேர் சொல்லப்படலை. அவள் உடம்பில் ஒரு கந்தர்வன் ஆவி புகுந்திருந்தது. ஆனால் தொந்தரவு எதுவும் பண்ணல. ஆனால் ஆவி சில சமயத்தில் இருந்துட்டு சில சேட்டையெல்லாம் பண்ணும். ஆவிங்கிறது என்ன, சூக்ஷ்ம சரீரம் தான். ஒரு கந்தர்வன் அவனுடைய உலகத்தில், கந்தர்வ லோகத்தில் இருக்கிறத விட்டுட்டு இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் சரீரத்தில் இருந்து கொண்டு அந்த உடம்பின் வழியாக இந்த உலகத்தை அனுபவிக்க வந்திருக்கிறான். அப்போது அவனுடைய 2 சூக்ஷ்ம சரீரம் அவளுக்கு இருக்கும். ஒரே ஸ்தூல சரீரத்தில் 2 சூக்ஷ்ம சரீரம் ஒன்றுக்குள் ஒன்றாக இருந்து 2 முறையும் அது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த கந்தர்வன் பேசுகிறான். அந்த மனைவி பேசுகிறா. இப்போது இவங்க புரிஞ்சுறா, இது மனைவி இல்லை, காப்பியரோட மனைவி இல்லை, கந்தர்வன் பேசி கொண்டிருக்கிறான் என்று தெரிந்து கொண்டு அவங்க உத்து கவனிக்கிறாங்க. அந்த கந்தர்வனை ஒருத்தர் கேட்குறார், இந்த உத்தாலகாரடி, ஆருணி நீ யாரப்பா, இந்த பெண் உடம்பில் இருக்கிறே நீ யார் என்று. அவன் சொல்கிறான், நான் கபந்த ஆதர்வணன் என்று பெயருடையவன் என்று பதில் கூறிவிட்டு அவன் பதஞ்சல காப்பியரையும் அத்தியனம் செய்பவர்களையும் நோக்கி கூறுகிறான். பதஞ்சல காப்பியர் தெரியும் உங்களுக்கு, அந்த பெண்ணுடைய கணவன். இவங்கெல்லாம் வந்திருக்கிற விருந்தாளிகள். இவங்களை நோக்கி ஒரு கேள்வி கேட்குறான். ஏ காப்பியா, உங்களுக்கு தெரியுமா எந்த ஒரு சூத்திராத்மா என்று சொல்கிறோம் இல்லையா, ஈஸ்வரனுக்கு சூத்திராத்மான்னு பேர், ஹிரண்ய கர்ப்பன் என்றும் பேர். எந்த ஒரு சூத்திராத்மாவில் ஈகமும் பரமும், ஈகமும்னா இந்த பூமி, பரம்னாக்கா சொர்க்கலோகம், அது நான் சொன்ன 11 பரிமாணங்கள் இருக்கக்கூடிய உலகங்கள் அத்தனையும் உயிரினங்களும் ஒன்றாக பிணைக்கப்பட்டுள்ளன, ஒரே சங்கிலியில் ஒரே வலைப்பின்னலில் இருக்கிறது என்ற அர்த்தத்தில் கேட்குறேன். அந்த சூத்திரத்தில் இருக்கிறது, அதை பற்றி தெரியுமா? அதற்கு பதஞ்சல காப்பியர் கூறியது, நான் அதை அறியேன் ஐயனே என்று சொல்கிறார். அவன் பதஞ்சல காப்பியரையும் அத்தியனம் செய்பவர்களை நோக்கி மறுபடியும் சொல்கிறார், ஏ காப்பியரே, அதையும் கடந்து அந்தர்யாமி என்ற தத்துவத்தை தெரியுமா உனக்கு? சூத்ராத்மாவுக்கும் நுட்பமான காரணமான ஒன்று அந்தர்யாமி, அவரை உனக்கு தெரியுமா என்று கேட்கிறார். பரமேஸ்வரன் அப்படின்னு பெயர். அவர் இகத்தையும் பரத்தையும் எல்லா உயிரிலும் உள்ளிருந்து ஆட்டி வைக்கிறார். அவர் கட்டி வைத்தார். சூத்திரத்தினால சூத்திரம்னா நூலுன்னு அர்த்தம். அந்த வலையினால், ஜாலத்தினால் அவர் பிணைத்து எல்லா உயிரும் ஒன்றாக சேர்த்து வச்சிருந்தார். அவர் சூத்திராத்மா, அவரை தெரியாதுன்னு சொல்லிட்டார். அந்த சூத்திராத்மாக்குள்ளேயும் இருந்து கொண்டு எல்லாவரையும் இயக்கி கொண்டிருக்கிறாரே, இந்த இகத்தையும் பரத்தையும், இந்த இகலோக பூமியில் இருக்கிற மக்களையும் வானுலகத்தில் இருக்கிற அனைத்து பேரையும் அந்த அந்தர்யாமி, யாமம் நியமம் உள்ளிருந்து ஆட்டி வைத்தல், நியமித்தல், நியந்தா, உள்ளிருந்து செய்கிறதுனால அந்தர்யாமி. இப்போ நமக்குள்ளேயும் ஒரு அந்தர்யாமி செயல்படுகிறார். இப்போ நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க நான் பேசுகிறேன், நான் நடக்கிறேன், நான் செய்கிறேன் என்று. ஆனால் தூங்கும் பொழுது நீங்கள் எதுவுமே செய்கிறதில்ல. ஆனால் அப்பொழுதும் நீங்கள் சுவாசிக்கிறீர்கள், ஜீரணமாகி கொண்டிருக்கிறது, கொசு கடிச்சா கை தட்டுது. இதெல்லாம் யார் செய்கிறது? நீங்களா? இல்லை, அந்தர்யாமி தான் செய்கிறார். அப்போ ராத்திரியில் மட்டும் அவர் அந்தர்யாமி பார்ப்பார், பகலில் பண்ண மாட்டாரா? பகலிலும் அவர் தான் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் அந்த உள்ளே இருந்து கொண்டு ஈஸ்வரனாக இருந்து கொண்டிருக்கிறார். அதை அறிந்து கொள்ளாமல் அவருடைய செயலையெல்லாம் நான் செய்தேன்னு சொல்லி, நான் பேசுகிறேன் கேள், நான் தான் அதை கவனித்தேன் அப்படின்னு நானுங்கிறது உள்ளே போடுறீங்க பாரு, அதுதான் ஜீவன். ஈஸ்வரனுக்குள்ளே ஜீவனை திணிக்கிறீர்கள். அந்த கர்த்திருத்துவ போக்திருத்துவ குணங்களை ஈஸ்வரன் மீது நீங்கள் சுமத்தி பார்க்கிறீர்கள். அதனால் ஈஸ்வரனை மறந்துவிட்டு ஈஸ்வரனை ஜீவனாக்கி அல்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இதெல்லாம் அவர் சொல்லலை, நாம் சொல்கிறோம். அந்த உள்ளிருந்து நியமிக்கின்ற, ஆட்டு வைக்கின்ற அந்த அந்தர்யாமி தத்துவத்தை அறிவீரோ? அவர் என்ன பண்ணுறார்? இகத்தையும் பரத்தையும் எல்லா உயிரிலும் உள்ளிருந்து ஆட்டி வைக்கிறார். அவர் கட்டி வைக்கிறார், இவர் ஆட்டி வைக்கிறார். அவர் கட்டுமான கர்த்தா, இவர் அதை செயல்முறைப்படுத்துகின்றவர். அறிவீரோ என்று கேட்கிறார். அதுக்கு பதஞ்சல காப்பியர் சொல்கிறாரு, ஐயனே, மனைவி தான் அவருக்கு பேசுகிறது, அதனால் உள்ளே இருக்கிற கந்தர்வங்கிறதுனால ஐயனே அப்படின்னு சொல்கிறார். அவரை நான் அறியேன் அந்தர்யாமி. நாங்கள்லாம் சாதாரண
பிராமணர்கள் இங்கே எல்லாம் படிச்சுட்டு இருக்க எங்களுக்கு அதை பற்றி தெரியாது. மீண்டும் அவன் சொல்கிறான், பதஞ்சல காப்பியரையும் அத்தியனம் செய்கிறவர்களை நோக்கி, அந்த சூத்திரத்தையும் அந்தர்யாமியையும் எவன் அறிகிறானோ அவன்தான் பிரம்மத்தை அறிந்தவன். பிரம்மம் மட்டுமில்லை, அது படைத்த உலகங்களையும் அறிந்தவன், இந்த உலகத்தை நியமிக்கின்ற தேவர்களையும் அறிந்தவன், இதையெல்லாம் வைத்திருக்கின்ற வேதங்களையும் அறிந்தவன், பஞ்சபூதங்களையும் அறிந்தவன், உயிரினங்களையும் அறிந்தவன். பூதங்கள்னால் பஞ்சபூதம்னு சொல்லலாம். சூக்ஷ்ம பூதத்தலான ஜீவர்களையும் அறிவான். ஜீவர்களை அறிவான் என்ன, யார் யார் என்ன செய்தார்கள், யார் யாரடி பாவ புண்ணியம் இருக்கிறது, யாருக்கு என்ன ஆசை இருக்கிறது, எந்த உடம்பில் அவனை பிறக்க வைக்கணும், எந்த சமயத்தில் அவனோட பாவ புண்ணியத்தை கொடுக்கணும், அதையும் அறிவது. அது பேர் பூதங்களை அறிந்தவன். தன்னையும் அறிந்தவன், எல்லாவற்றையும் அறிந்தவன். யார்? அந்தர்யாமியும் சூத்ராத்மாவையும் பிரம்மத்தையும் அறிந்தவன். இதெல்லாம் அறிந்த ஆகிறான் என்று கூறி அங்கிருந்தவர்களுக்கு அதை விளக்கமாக எடுத்துரைத்தானான். அதனால் காப்பியர் இப்போ சொல்கிறாரு, இந்த உத்தாலகாருணி அது எனக்கு தெரியும் என்று சொல்கிறார். உனக்கு தெரியுமா அப்படின்னு யாக்ஞவல்கே கேட்கிறார். யாக்கவிஜருக்கு கூறுகிறார், யாக்ஞவல்கரை அவரை பார்த்து கூறுகிறார், எனக்கு தெரியும் என்று சொல்கிறீர்களே யாக்ஞவல்கரே, ஒரு கால் நீ சூத்திரத்தையும் அந்தர்யாமியையும் பிரம்மத்தையும் அறியாமலே தெரியும் என்று ஒத்துக்கொண்டு பொய் சொல்லிவிட்டு ஞானிகளுக்காக ஒதுக்கப்பட்ட பசுக்களை ஓட்டி சென்றால் உன் தலை வெடித்து விழுந்துவிடும். நீ அசத்தியமாகிவிட்டாய், பொய் சொன்னவனாகி விடுவாய். ஒரு கால் சூத்திரம் யாதென்று அறியாமலிருந்து அந்தர்யாமையையும் அறியாமலிருந்து பிரம்மஞானிகளுக்காக ஒதுக்கப்பட்ட பசுக்களை நீ ஓட்டி செல்வதாக முனைந்திருந்தால் உன் தலை வெடித்துவிடும். எனவே எனக்கு அந்தர்யாமி, சூத்திரம், பிரம்மம் என்ற மூன்றையும் எனக்கு விளக்குங்கள் என்று சொல்கிறார். அதுக்கு அவர் சொல்கிறார், கௌதமரே, அந்த சூத்திரத்தையும் அந்தர்யாமையும் நான் அறிவேன். அவர் அதனால தான் துணிச்சலாக பசு ஓட்டிகிட்டு போனார். இப்போ அவர் சொல்கிறார், நீங்கள் கேட்குறதுக்கெல்லாம் பதில் தெரியும், எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் என்று எவரும் சொல்லிவிடலாம், எப்படி தெரியுமோ அதை விளக்க சொல்லும் அப்படின்னு ஒரு கேள்வி போடுறார். அந்த முத்தாலக ஆருணி கேட்குறார், எல்லாம் தெரியும் நிறைய பேர் சொல்கிறாங்க, நீ பசு மேலே ஆசை வச்சுக்கிட்டு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு போயிடாத, விளக்கு சொல்லு என்று அவர் சொல்கிறார். இந்த கேள்விக்கு அப்புறம் யாக்ஞவல்கர் கூறுகிறார், இது 3வது அத்தியாயம் 7வது பிராமணம் 2வது மந்திரம். முதல் மந்திரத்தை நம்ம மந்திரம் பார்க்கல, ஒரு உரையாடலாக இருந்ததுனால அது நாம் விட்டுவிட்டோம். யாக்ஞவல்கர் கூறுகிறார், கௌதமரே, அந்த வாயுவே சூத்திரம், சமஷ்டி சூக்ஷ்ம பிரபஞ்சமாக இருக்கும் ஹிரண்யகர்ப்ப தத்துவம்தான் வாயு என்று அழைக்கப்படுகிறது. கௌதமரே, வாயுவினால் ஆகிய இழையால் தான் இந்த உடல், உலகமும் சொர்க்கலோகமும் அனைத்தும் உயிரினங்களும் பிணைத்து வேயப்பட்டுள்ளன. எனவே கௌதமரே, ஒருவர் இறந்துவிட்டால் அவன் உடல் அங்கங்கள் கட்டுவிட்டது என சூத்திராத்மா கட்டி வச்சிருக்கிறார் என்று கூறுகிறார்கள். கௌதமரே, வாயுவாகிய சூத்திரத்தாலேயே எல்லாம் கட்டப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டார். யாக்ஞவல்கரே, அது சரி, அந்தர்யாமியை பற்றி சொல்லும் என்று கேட்கிறார். இதை நான் உங்களுக்கு மறுபடியும் விளக்குவேன். இப்பொழுது நாம் மந்திரத்தையும் உரையாடலையும் பேசி பார்த்து விடுவோம். 3வது மந்திரம், இதுக்கு தான் நான் மந்திரத்தை தரேன், இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் இல்லை, பதில் தருகிறார். யஹ பிருத்திவியாம் திஷ்டன்னு பிருத்திவியா அந்தரோ யம் பிருத்திவி ந வேத யஸ்ய பிருத்திவி சரீரம் யஹ பிருத்திவீம் அந்தரோ யமயதி ஏஷ த ஆத்மா அந்தர்யாம் அம்ருதக என்று இங்கே சொல்கிறார். எந்த ஒன்று பிருத்திவியாம் திஷ்டன், பிருத்திவியையே உடம்பாக வீடாக கொண்டிருக்கிறதோ, நிலைப்பட்டிருக்கிறதோ, பிருத்திவியா அந்தரோ யம், அந்த பிருத்திவிக்குள்ளேயே அது இருக்கிறதோ. ஒருத்தர் சில பேர் வீடு கட்டியிருப்பாங்க, அந்த வீட்டில் வசிக்க மாட்டாங்க, வேற எங்கேயாவது இருப்பாங்க. இவர் பிருத்திவிங்கிற வீடு கட்டியிருக்கார். இந்த பிருத்திவி என்று சொல்லக்கூடிய
முதல் பரிமாணம் மிக கெட்டியான பரிமாணம், நம்ம வாடத்தில் மிக கெட்டியானது. இதுக்கு மேலே மேலே போக போக தான் சூக்ஷ்மம். மேலேன்னா சொர்க்கலோகங்களை சொல்கிறேன். அதனால் மேலே தான் இருக்குதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். பல இடத்துல சொல்லியிருக்கேன், நம்ம சூழ்ந்திருப்பதே சொர்க்கலோகம் தான் என்று. அந்த பிருத்திவி என்ற வீடை கொண்டவர், அதில் உள்ளே தான் அவர் அந்தரம் யம் பிருத்திவி, அதற்குள்ளே தான் அவர் இருக்கிறார். ஆனால் அந்த பிருத்திவி அவரை அறியுமா? நான் வீட்டுக்குள்ளே இருக்கிறேன், வீடு நான் தான் இருக்கிறேன்னு சொல்லுமா? யாராவது வீட்டுக்குள்ளே கிட்ட இந்த வீடு உங்ககிட்ட உள்ளே இருக்கிறது யார் அப்படின்னா அது என்ன சொல்லும்? பதில் யாரும் பதில் சொல்ல தெரியாது. ஒரு வீட்டுக்குள்ளே மகாராஜா இருந்தாலும் வீட்டுக்கு தெரியாது. அந்த வீட்டுக்குள்ளே ஒரு குடியானவன் ஏழை இருந்தாலும் வீட்டுக்கு தெரியாது. வீட்டுக்குள்ளே இருக்கின்ற அறியாது, ஆனால் வீட்டுக்குள்ளே இருப்பான் அறிவான். பிருத்திவி ந வேத, அந்த அந்தர்யாமியை இந்த பிருத்திவி அறியாது. எஸ்ய பிருத்திவி சரீரம், அந்த பிருத்திவி தான் அவருக்கு உடம்பாகவே இருக்கிறது. இருந்தாலும் அந்த உடம்பு அந்த அந்தர்யாமியை அறியாது. உங்கள் உடம்பும் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்தர்யாமியை அறியாது. பிருத்திவியும் அந்தரோ யமயதி, அவர் அந்த பிருத்திவி என்று சொல்லக்கூடிய சரீரத்திற்குள்ளே இருந்துதான் அனைத்தையும் ஆட்டி வைக்கிறார். ஏஷ த ஆத்மா, அந்த அந்தர்யாமி தான் உனது ஆத்மாவும். அந்த அந்தர்யாமி அமிர்தம், அது சம்சாரமற்றது. அமிர்தம் அப்படின்னு சொல்கிற அமிர்த, அதுதான் சம்சாரமற்றது என்று இங்கே பிரம்மஞானத்தையும் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஐக்கியத்தையும் நம்ம பார்க்குறோம். இந்த மந்திரத்தினுடைய பொருள் 7 விஷயம் இதில் இருக்குது. 1, எந்த ஒரு அந்தர்யாமி தத்துவம் உள்ளதோ அதன் வீடு பிருத்திவி. 1, அந்த அந்தர்யாமி பிருத்திவியில் இருந்து கொண்டு திடப்பொருள்களில் மறைவாக இருந்து கொண்டு என்று சொல்கிறார். அந்தர்யாமி இந்த திடப்பொருள் இருக்கிறாருன்னா இதுவும் திடப்பொருள் தான், இதுவும் பிருத்திவி தான். பிருத்திவின்னா மண். ஆனால் இதில் அந்தர்யாமி இருக்கிறார். அதையும் நான் சொல்லித்தர போகிறேன். அந்தர்யாமி என்ற ஆத்மா பிரம்மம் இருக்கிறது, அதே தான் எனக்கும் இருக்கிறது. ஆனால் நான் பேசுகிறேன், அது பேச மாட்டேங்குது. அதையும் புரிந்து கொள்ளப் போகிறோம். 3வது, வெளியே அவர் தெரிவதில்லை. எப்படி? என் உள்ளே அந்தர்யாமி இருந்தாலும் சரீரம்தான் தெரியுது. அந்தர்யாமி இருப்பது யாருக்கும் தெரியல. என்னுடைய செய்கைகளை வச்சு அந்தர்யாமி இருக்கிறார் என்று நீங்கள் அனுமானம் செய்து கொள்ளலாம், ஆனால் கண்ணால் காண முடியாது. 4வது, எவரை பிருத்திவி அறிந்து கொள்ளவில்லையோ இந்த பிருத்திவி அவரை அறியாது. 3வது கருத்து ஆகிய அந்தர்யாமியை அது தங்கியிருப்பும் படைப்பு அறிவதில்லை என்று இங்கே கூறப்படுகிறது. உடம்புக்கு அது விஷயமாகாது, அந்தர்யாமிக்கு உடம்பு விஷயமாகும். என்ன விஷயம்? இந்த உடம்பில் என்னென்ன இருக்குது, கட்டி புண்ணெல்லாம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கும் அந்தர்யாமி. ஆனால் இந்த அந்தர்யாமிக்கு உள்ள இந்த சரீரத்துக்கு அந்தர்யாமி விஷயமாகுமானா அது விஷயமாகுது. எனவே அது அவிஷய. 5வது, எவருக்கு பிருத்திவி உடலாகின்றதோ, பிருத்திவி என்னும் திடப்பொருள்களையே தான் ஸ்தூல சரீரமாக கொண்டிருக்கிறாரோ அவர் அந்தர்யாமி. எவர் பிருத்திவின் உள்ளே இருந்தபடி அதை இயக்குகிறாரோ அவர்தான் உன்னுடைய ஆத்மா. கரெக்டாக சொல்கிறார், உன்னுடைய தத்துவமசிங்கிற மாதிரி. தம் நீதான் உன்னுடைய ஆத்மா. த ஏவ ஆத்மா என்று சொல்கிறார். உன்னுடைய ஆத்மா அந்தர்யாமியாகும். 7வது குறிப்பு, இதில் ஒரே மந்திரம் தான், இதில் 7 பாயிண்ட் இருக்குது. அந்தர்யாமி சம்சாரமற்றது, அமிர்தம் என்று நம்ம சொல்லியிருக்கிறது. அதன் பொருள் அழிவற்றது என்று நேர் பொருளாக இருந்தாலும் சங்கரர் நமக்கு இந்த இடத்துல அவர் தரார் சம்சார வர்ஜிதம், சம்சாரமற்றது, ஆதல் அடைதல், அதுவாக ஆக வேண்டும், அதுவாக அடைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய லைஃப் ஆஃப் பிகமிங் என்பது தான் சம்சாரம். அது இல்லாதது உன்னுடைய ஆத்மா என்று பொருள் கொள்ள சொல்கிறார். அந்தர்யாமி சம்சாரமற்றவராக இருந்தால்தான் தன்னையும் அசம்சாரி என்று மனிதன் அறிந்து முக்தி அடைய முடியும். அந்தர்யாமி என்பது நான் என்றால் இருந்தால், அந்தர்யாமியே சம்சாரத்தோடு இருந்தார்னா அவரை அறிந்து கொள்வதால் நமக்கு என்ன பயன்? நான் ஏற்கனவே சம்சாரி, அந்தர்யாமியை நான் கண்டுபிடிச்ச பிறகு அவரும் சம்சாரி, எனக்கு மோட்சம் இல்லை. அந்தர்யாமி அசம்சாரியாக இருந்தால்தான் அவரை நான் என்று அறிவதன் மூலம் நீ முக்தி அடைய முடியும் என்பதனால அந்த இடத்துல அமிர்தம் என்பதை அழிவற்ற சொரூபம் சொல்லாமல் அசம்சாரி என்று சங்கரன் நமக்கு விளக்கியிருக்கிறார். இப்போ மந்திரங்கள் 3லேருந்து இது 3 வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். 23 வரை இந்த 7 பாயிண்ட் சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? அந்தர்யாமி வீடு இருக்கிறது, வீட்டுக்கு உள்ளே இருக்கிறார், வீடு அவரை அறிவதில்லை,
வீடுக்குள்ளே இருந்து கொண்டு வீடு மறைக்கிறது, அப்புறம் வீடு நியமம் செய்து கொண்டிருக்கிறார், அவர்தான் என்னுடைய ஆத்மா, அது அசம்சாரி என்று 7 விஷயங்களை சொல்லியிருக்கிறார். இந்த 7 விஷயம் திரும்ப திரும்ப வெவ்வேறு படைப்புகளை சொல்வார். இப்போ பிருத்திவியை சொன்னார், அடுத்து தண்ணீரை சொல்வார், இப்படி பார்ப்பார். இப்படி 23 மந்திரங்கள் அந்தர்யாமி தத்துவம் சொல்லப்பட்டு அந்த அந்தர்யாமி தான் நீ என்று ஜீவ ஐஸ்வர ஐக்கியத்தையும் அங்கே சொல்கிறார். இந்த 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 வீடுகள்னு சொல்கிறார் பாருங்கள், பிருத்திவி, ஆபக, அக்னி எல்லாம், இதெல்லாம் மித்யா. சத்தியமாக இருந்து நியமனம் செய்வது அந்த அந்தர்யாமி தான் என்று நமக்கு நினைவுபடுத்தணும். முதலே நான் சொல்லியிருக்கிறேன், காரணமானது சூக்ஷ்மமானது எது உள்ளிருந்து இயக்குகிறதோ அதுதான் சத்தியம், மற்றதெல்லாம் மித்யா என்று சொன்னோம். இவ்வாறு படைப்பை யாக்ஞவல்கியர் 3ஆக விளக்குகிறார். படைப்பு, இந்த இடத்துல தலைப்பு மாறுது. படைப்பு என்பதை தெய்வம், பூதம், ஆத்மம் என்று இப்போ விளக்க போகிறார். இந்த 23த்தையும் எம்மனி சொன்னாருங்கிறது நான் சொல்லித்தருவேன். படைக்கப்பட்ட இந்த ஜகத்து ஹிரண்யகர்பன் அதிதெய்வம், அதிபூதம், அத்தியாத்மம் என்று 3ஆக பிரிக்கிறார் யாக்ஞவல்கியர். அதன் அடிப்படையில் தான் இனிமேல் வர மந்திரத்தை நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். எனவே அதிதெய்வம் என்றால் என்ன, அதிபூதம் என்றால் என்ன, அதிஆத்மம் என்று, இது 3 எங்கே சார் இருக்குது? இந்த 3மே இந்த படைக்கப்பட்ட ஜகத்து தான். அந்த 3ம் நாம் பிரித்து காட்டுகிறோம். அதிதெய்வம், அந்தர்யாமிக்கு 7 இருக்கும் இடம் சொல்லப்பட்டது. 1 வீடு ஹிரண்யகர்பரே, நாடி பிராணவலை, வீட்டிலிருந்தும் வெளியே தெரியவில்லை, வீடும் அவரே, என்ன சொல்கிறது பாருங்கள். இந்த அந்தர்யாமிக்கு கடைசி வீடு சூத்ராத்மா. அந்தர்யாமி தானே உள்ளே இருக்கிறார். நம்முடைய ஸ்தூல உடம்புலேருந்து கடைசியாக அவர் செல்லக்கூடியது சத்தியலோகம்னு சொன்னோம். அந்த சத்தியலோகத்துக்கு இருக்கின்ற அந்தர்யாமி, அவருக்கு வீடு எதுன்னு கேட்டோம்னா ஹிரண்யகர்பர், நாடி பிராணன். அந்த ஹிரண்யகர்பருக்குள்ளே இருந்தாலும் அந்தர்யாமி வெளியே தெரிவதில்லை, ஹிரண்யகர்பர் தான் தெரிகிறார். அந்த ஹிரண்யகர்பரும் அந்தர்யாமியை அறிவதில்லை. அந்தர்யாமியின் சரீரமாகிய ஹிரண்யகர்பம் மாயாவே, அது மறைக்கிறது. ஹிரண்யகர்பத்தை தன் கட்டுக்குள் வைத்திருக்கிறார் என அந்தர்யாமியாக இருந்து ஹிரண்யகர்பனை ஆட்டி வைக்கிறார். அந்தர்யாமியின் சொரூபம் அக்ஷர பிரம்மம், அதுதான் உடைய ஆத்மா. 7வது பாயிண்ட்டு, அவர் சம்சாரமற்றவர் என்பதை நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம். இதை படிப்படியாக நாம் எப்படி அவர் விளக்குகிறார் என்பதை பார்ப்போம். 4வது மந்திரத்திலிருந்து 15 வரை அதிதெய்வங்கள் அந்தர்யாமியாக எப்படி இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. மந்திரங்கள் ஒன்று போலவே இருக்கின்றன, அதில் தெய்வத்தின் பெயர் மட்டும்தான் மாறுபடும். எனவே நாம் சுருக்கமாக பார்ப்போம். அதிதெய்வம் யோ அப்சு திஷ்டன் ஆத்யப்யோ அந்தரோ யமயோ யமாபோ ந விதுகு. யம ஆபோ ந ஆபோ இல்லை, ஆபோ, ஆபோ ந விதுகு. ஆப்போனா தண்ணீர். எஸ்ய ஆபக சரீரம், யோ ஆபோ அந்தரோ யமயதி, ஏஷ த ஆத்மா அந்தர்யாமி அமிர்தக. இதில் 7 தத்துவங்களை சொல்லியிருக்கிறோம். முதலே சொன்ன பிருத்திவிக்கு இங்கே அப்சு என்று தண்ணீரை பற்றி சொல்லுகிறார். இதை நான் சொல்லுகிறேன். யார் தண்ணீரில் உரைகிறாரோ, இந்த மந்திரம், தண்ணீரின் உள்ளே குடியிருக்கிறாரோ, யாரை தண்ணீர் அறிவதில்லையோ, தண்ணீர் யாருடைய உடலோ, யார் தண்ணீரிலிருந்து அதை தண்ணீராக இருந்து கொண்டு இயக்குகிறாரோ அவரே அந்தர்யாமி, அவரே உனது ஆத்மா, அவர் சம்சாரமற்றவர் என்று சொல்லிச்சு. இப்போ இதே மந்திரம் மாதிரியே அடுத்தது பிருத்திவி. யார் பிருத்திவி உடலாக வீடாக கொண்டிருக்கிறாரோ, யார் பிருத்திவி என்ற உடலில் வசிக்கிறாரோ, யாருக்கு பிருத்திவி உடலோ, எந்த பிருத்திவி அவரை அறியாதோ என்று 7 சொன்னா இல்லையா? இதை மாதிரி இதுக்கெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும்.
மூன்றாவது மந்திரத்தில் பிருத்திவி சொல்லப்பட்டது. நான்காவது மந்திரத்தில் நீர்மம்ங்கிற ஆப்பக சொல்லப்பட்டது. அப்புறம் மூன்றாவதாக 5வது மந்திரத்தில் அக்னி சொல்லப்படுகிறது. 6வது மந்திரத்தில் 4வதாக அந்தரிக்ஷம் சொல்லப்படுகிறது. 5வதாக வாயு, இது மந்திரம் 7. 6வதாக சொர்க்கலோகம், அது பேர் திவி, மந்திரம் 8. ஆதித்ய மண்டலம், அதில் புகுந்திருக்கிறார், இது மந்திரம் 9. 8வதாக திக்ஷு, திசைகள், இது மந்திரம் 10. சந்திர தாரகம், நிலாவும் நட்சத்திரங்களும், இது மந்திரம் 11. 10வது ஆக ஆகாசம் சொல்லப்படுகிறது, அதில் மந்திரம் 12. 11வதாக டைமென்ஷன் தமஸ், அது மந்திரம் 13. 12 தேஜசி என்று ஒரு தத்துவம் சொல்லப்படுகிறது, அதுதான் ஆத்மா என்று இந்த மந்திரங்களெல்லாம் நாம் இப்பொழுது பார்த்தோம். இவ்வாறு என்னென்ன சொன்னார்? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிருத்திவி, தண்ணீர், அக்னி, அந்தரிக்ஷம், வாயு, இதெல்லாம் இயங்குகின்ற அதிதெய்வம் என்று சொல்லப்படுகிறது. அதிபூதம் என்றால் உயிரினங்கள். இப்போ இதை பேசுகிற உயிரினம் பற்றி சொல்ல, ஜீவன். மறுபடியும் இதே மந்திரம் வருது, யார் எல்லா ஜீவர்களிலும் உள்ளே இருக்கிறாரோ, எல்லா ஜீவனிலும் உள்ளே குடியிருக்கிறாரோ, யாரை எல்லா ஜீவர்களும் அறிவதில்லையோ, எல்லா ஜீவர்களும் யாருடைய உடலோ, யார் எல்லா ஜீவர்களிலும் இருந்து அதை இயக்குகிறாரோ அவரே அந்தர்யாமி, அவரே உனது ஆத்மா என்று அதிதெய்வத்தையும் ஒரு சொல்கிறார். அவர் சம்சாரமற்றவர். அதிபூத மந்திரத்தை இங்கே பார்ப்போம். யஹ சர்வேஷு பூதேஷு திஷ்டன்னு சர்வேபியோ பூதேபியோ அந்தரோ யம் சர்வாணி பூதானி ந விது யஸ்ய சர்வாணி பூதானி சரீரம் யஹ சர்வாணி பூதானி அந்தரோ யமயந்தி ஏஷ த ஆத்மா அந்தர்யாமி அமிர்த. இது அதிபூத ஆத்மா அப்படின்னு சொல்கிறார். இது அதிபூத ஆத்மாத்யாத்மம் என்று அத்தியாத்மம் என்று சொல்லி முடிக்கிறார். இப்போது அத்தியாத்மத்துடைய மந்திரங்கள் வருது. இதெல்லாம் நீண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம சுருக்கமாக அப்புறம் விளக்கி சொல்லுவேன். யஹ பிராணி திஷ்டன்னு பிராணா த அந்தரோ யம் பிராணா ந வேத யஸ்ய பிராணஹ சரீரம் யஹ பிராணம் அந்தரோ யமயந்தி ஏஷத ஆத்மா அந்தர்யாமி அமிர்த. இவ்வாறு பிராணனை சொல்கிறார். அத்தியாத்மம் தொடர்கிறது. யார் பிராணனில் உரைகிறாரோ, பிராணனின் உள்ளே குடியிருக்கிறாரோ, யாரை பிராணன் அறிவதில்லையோ, பிராணன் யாருடைய உடலோ, யார் பிராணனிலிருந்து அதை இயக்குகிறாரோ அவரே அந்தர்யாமி, அவரே உனது ஆத்மா, அவர் அசம்சாரி. அத்தியாத்மம். வாசி என்னும் சுவாசம். சசக்ஷு 18. இதெல்லாம் மந்திரங்கள் எண்ணிக்கை. வாசியிலும் அவர் இருக்கிறார். இதெல்லாம் அத்தியாத்ம தத்துவம். சக்ஷு ஸ்ரோத்ரம், மனசு, தோல், சரீரம், அப்புறம் புத்தி, ரேதஸ் என்று சொல்லக்கூடிய பிந்து தத்துவம், இதெல்லாம் அத்தியாத்மம் என்று சொல்லி இதிலே அந்தர்யாத்மி இருக்கிறார் அப்படின்னு 7 விஷயங்களையும் அவர் சொல்லுகிறார். கடைசியாக இந்த 23வது மந்திரம் யஹ, ஏதோ உதாரணத்துக்கு சொல்கிறேன். யஹ ரேதசி திஷ்டன்னு ரேதசோ அந்தரோ யகும் ரேதோ ந வேத யஸ்ய ரேத சரீரம் யோ ரேதோ அந்தரோ யமயதி ஏஷத ஆத்மா அந்தர்யாமி. அயம் அமிர்தோ அதிருஷ்டோ திரஷ்டா அஸ்ருதः ஸ்ரோதோ அமதோ மந்தா அபிஜ்ஞாதோ விஜ்ஞாதா ந அந்யோ அதோ அஸ்தி திரஷ்டா ந அந்யோ அதோ அஸ்தி ஸ்ரோதா ந அந்யோ அதோ அஸ்தி மந்தா ந அந்யோ அதோ அஸ்தி விஜ்ஞாத ஏஷத ஆத்மா அந்தர்யாமி அமிர்த. அதோ அந்யதார்த்தம் ததோ ஹோ உத்தாலக ஆருணி உபரராம. இந்த மந்திரம் சொன்ன உடனே உத்தாலக ஆருணி அமைதியாக கேள்வியை விட்டுவிட்டார். இப்போது இதனுடைய அர்த்தத்தையும் பார்ப்போம். அவர் காணப்படாமல் காண்பவர், கேட்கப்படாமல் கேட்பவர், நினைக்கப்படாமல் நினைப்பவர், அறியப்படாமல் அறிபவர். அவரை காட்டிலும் வேறாக காண்பவர் இல்லை,
அவரை காட்டிலும் வேறாக கேட்பவர் இல்லை, அவரை காட்டிலும் வேறாக அறிபவர் இல்லை. அவர்தான் என்னுடைய ஆத்மா, அந்தர்யாமி, அசம்சாரி, மற்ற அனைத்தும் ஆர்தம் மித்யா என்று சொல்லி முடித்தவுடன் உத்தாலகாரணி விலகி கொண்டார் என்று இங்கே இதுவரை நாம் மந்திரத்தில் உள்ள கருத்தை நாம் பார்த்தோம். இனி நாம் விளக்கத்தை பார்ப்போம். உத்தாலக ஆருணி யாக்ஞவல்கியிடம் கேட்ட கேள்வி, நாங்கள் ஒரு கந்தர்வன் கூறியதை கேட்டு சூத்ராத்மா அந்தர்யாமி என்கிற விஷயங்கள் நாம் தெரிந்து கொண்டோம், அது உனக்கு தெரியுமா என்று யாக்ஞவல்கியை கேட்கிறார். யாக்ஞவல்கி எனக்கு தெரியும் என்று சொல்கிறார். எனக்கு தெரியும் தெரியும் என்று சொல்ல வேண்டாம், நிறைய பேர் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு போங்க. தெரியாமல் இதெல்லாம் தெரியாமல் உங்களுக்கு நீங்கள் அந்த பசுக்களை எடுத்துகிட்டு போனால் உங்கள் தலை உருண்டு விடும் அல்லது வெடித்து விடும் என்று அவர் சாபமிடுறார்கள். அவர் என்ன சொல்கிறார்? 23 மந்திரங்களில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அதை நாம் நீண்ட தூரம் பார்த்தோம். அதை விளங்கி கொள்ள வேண்டும் என்றால் இந்த பிரபஞ்சம் எப்படிப்பட்டதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சுலபம் ஒரு முறை 3ஆக பிரித்தல். ஸ்தூலம், அதை காட்டிலும் சூக்ஷ்மம், அதற்கும் சூக்ஷ்மமாக காரணம் என்று 3ஆக வைத்துக்கொள்ளலாம். காரணம், சூக்ஷ்மம், ஸ்தூலம். இந்த உடம்பு கூட ஒரு பிரபஞ்சம்தான். இந்த அண்டத்தை அறிவதற்கு இந்த பிண்டத்தை அறிந்து கொண்டால் போதும். இந்த ஸ்தூலம் என்பது இங்கே அன்னையும் தந்தையும் கொடுத்த இந்த அன்னமயமான தடிமனான மாமிச உடல். இதற்குள்ளே இருக்கின்றது சூக்ஷ்மமான ஒரு உடல். அதிலே ஞானேந்திரிய கர்மேந்திரியங்களும் பிராணனும் மனமும் சேர்ந்ததாக 16 பொருள்கள் கொண்ட சோடச கலா என்று அதை பேர் சொல்வார்கள். அது சூக்ஷ்மம். அதற்கும் காரணமாக ஒன்றிருக்கிறது. அது நம்முடைய பூர்வ ஜென்ம வாசனைகள், அறியாமை. நான் ஜீவன் என்ற ஒரு எண்ணமும் அந்த எண்ணத்தில் வாழ்ந்த காலத்திலே பெற்ற பாவ புண்ணியங்களும் ஆசைகளும் தொகுதி, இது காரணம் என்று வச்சிருக்கிறோம். இந்த 3ம் உங்களிடமும் இருக்குது, என்னிடம் இருக்கிறது. ஸ்தூலமான உடம்பு, அதற்குள்ளே இருக்கிற சூக்ஷ்ம சரீரம், காரணமாக ஒரு சரீரம். அந்த காரண சரீரத்தில் நான் ஜீவன் என்கின்ற ஒரு தவறான அறிவு, அதன் அடிப்படையில் வாழ்ந்த காலத்திலே பல ஜென்மங்களாக ஈட்டிய பாவ புண்ணியங்களுடைய மூட்டைகள், ஒவ்வொரு மூட்டையும் அனுபவிக்க வேண்டிய ஒரு ஆசை, இதையெல்லாம் சேர்ந்தது ஒரு காரணம்னு சொல்கிறோம். அப்போ காரணத்தில் என்ன இருக்குது? பாவ புண்ணியம், ஆசைகள், நான் ஆத்மாவல்ல ஜீவன் என்கின்ற அறியாமை. இது மொத்தமும் சேர்த்து அறியாமைன்னு வச்சுக்கலாம். இதுதான் காரணம். இது இருக்கிறது. நனவு என்று சொல்லக்கூடிய பகல் நேரத்தில் விழித்திருக்கும் பொழுது இந்த ஸ்தூல சரீரமும் சூக்ஷ்ம சரீரமும் காரண சரீரமும் 3ம் செயல்படுகிறது. காரண சரீரத்திலிருந்து இந்த ஆசைகளும் பாவ புண்ணியம் வெளிப்படுது. அது சூக்ஷ்ம சரீரத்தை இயக்குகிறது. அந்த சூக்ஷ்ம சரீரம் அனுபவிப்பவனாக இருந்து, செய்பவனாக இருந்து, ஸ்தூல சரீரத்தின் மூலம் உலகத்தை அனுபவித்து கொண்டும் உலகத்தில் தொடர்பு கொண்டும் செயல்பட்டும் இருக்கிறது. இது நனவு. கனவு நேரத்தில் இந்த ஸ்தூல சரீரம் இல்லை, சூக்ஷ்மமும் காரணமும் மட்டும் இருக்கிறது. காரண சரீரத்திலிருந்து பழைய ஞாபகங்கள் எல்லாம் கொண்டு வந்து ஒரு உலகத்தை சிருஷ்டி செய்து அங்கே அவன் கனவில் வாழ்கிறான். அப்போ அவனுடைய சூக்ஷ்ம சரீரம் மட்டும்தான் வேலை செய்யுது. அந்த சூக்ஷ்ம சரீரத்தில் இந்த 16ன்னு சொல்லக்கூடிய ஞானேந்திரியம் கர்மேந்திரியமும் பிராணனும் அந்த கரணமும் இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் ஸ்தூல சரீரம் இல்லை. இது கனவு. ஆழ்ந்த உறக்கம் என்ற 3வது அனுபவத்தில், நனவுக்கு அப்புறம் கனவு, ஆழ்ந்த உறக்கத்தில் ஸ்தூல சரீரமும் இல்லை, இந்த 16 தத்துவங்கள் கொண்ட சூழ் சரீரமும் இல்லை, காரணம் மட்டும் இருக்கிறது. அந்த காரணம் என்ன? அறியாமை, நான் யாரென்று அறியாத நிலை. அதில் இருக்கக்கூடிய இன்பத் துன்பங்கள்லாம் அனுபவிப்பதற்கு வாய்ப்பில்லாமல் மறைந்திருக்கின்ற ஒரு நிலை. இதை காரண சரீரம் என்று சொல்கிறோம். உன் உடம்பிலேயே 3ம் இருக்கிறது. இந்த ஸ்தூல உடம்பை அதிபூதம் என்றும்,
இந்த சூழ்நிலை சரீரத்தை அதி தெய்வம் என்றும், உன்னுடைய காரண சரீரத்தை அதி ஆத்மம் என்றும் நாம் சொல்லலாம். இதே பிரபஞ்ச அளவில் பார்த்தோம்னா அதி பூதம் என்று சொல்லக்கூடிய ஸ்தூலமான இந்த பிரபஞ்சம், அதை நாம் பிரம்மத்தோடு சேர்த்து விராட் என்று பெயர் வைக்கிறோம். சூக்ஷ்மமான அனைத்து சூக்ஷ்ம சரீரங்களும் சமஷ்டியாக சேர்ந்திருக்கும் பொழுது அதற்கு பிரபஞ்ச அளவிலே சூக்ஷ்ம பிரபஞ்சம் என்று சொல்கிறோம். அதனை கட்டமைக்கின்ற பொருளால் அது சூத்திராத்மா என்று சொல்லப்படுகிறது, ஹிரண்ய கர்ப்பன் என்றும் சொல்லப்படுகிறது. அதையும் காட்டிலும் சூக்ஷ்மமாக இந்த பிரளயத்திலே ஸ்தூலம் மறைந்து சூக்ஷ்மமெல்லாம் காரணத்தில் ஒடுங்கி இருக்கும் பொழுது அதை அந்தர்யாமி என்று சொல்கிறோம். அங்கே யார் இருக்கிறார்கள் என்றால் பிரம்மம் இனிமேல் படைக்க வேண்டிய இந்த பிரபஞ்சத்தை தன்னத்தில் காரணமாக வைத்து கொண்டிருக்கிறது. காரண நிலையில் இருக்குது. காரிய நிலைக்கு வரணும்னா சூக்ஷ்மத்தை வெளிப்படுத்தி சூக்ஷ்மத்தை கொண்டு தூலத்தை வெளிப்படுத்தும். அப்போது பிரம்மம் என்கின்ற கடவுள் படைக்கும் பொழுது அந்தர்யாமியாக இருந்து காரண பிரபஞ்சத்தை வைத்திருக்கிறது. அந்தர்யாமி தன்னிடம் இருந்து சூக்ஷ்ம பிரபஞ்சத்தை வெளிப்படுத்துகிறார். அது சூத்திராத்மா அல்லது ஹிரண்ய கர்ப்பன் என்று பெயர். அவரை கொண்டு ஸ்தூல பிரபஞ்சத்தை உண்டாக்குகிறார். இதுதான் ஸ்தூல சரீரம் மாதிரி இருக்கிறது. அவரை விராட் என்று சொல்கிறோம். அப்போ நம்முடைய நனவு கனவு உறக்கத்தை எப்படி புரிந்து கொண்டோமோ அதே போல் இறைவனுக்கும் லயம் என்றும் சிருஷ்டி என்றும் ஸ்திதி என்றும் சொல்கிறோம். இதைத்தான் நம்ம மூன்றாக அதிபூதம், அதி தெய்வம், அதி ஆத்மம் என்று சொல்கிறோம். இந்த அதிபூதமும் அதி தெய்வமும் அந்தர்யாமியாக உள்ளே இருக்கின்ற அந்த சைதன்ய தத்துவத்தை அறிவதில்லை. அவர்தான் காரண சரீரத்தில் இருந்து கொண்டு அதையே வீடாக கொண்டு இருக்கிறார். எப்போ லய காலத்திலே அவருக்கு லயம்னா காரண பிரபஞ்சம். நம்முடைய லய காலத்தில் தூக்கம், அதில் நம்ம பிராக்ஜனாக இருக்கிறோம். அவருக்கு ஒரு லயம், நமக்கு ஒரு லயம். நமக்கு நித்திய லயம் தோன்றி தோன்றி வருது. அவருக்கு எப்பொழுதுமே சுபாவம் எப்பொழுது வேணுமோ அப்போ தான் அவர் அது லயமடைவார். அது பிரகிருதி லயமடையும் பொழுது வருகிறார். அவரும் நாமும் வேறு இல்லை. அவர் சமஷ்டி, நாம் அதில் ஒரு பகுதி வியஷ்டி. ஆனால் நமக்கும் அதிபூதம், அதி தெய்வம், அத்தியாத்மம் இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்திற்கும் அதிபூதம், அதி தெய்வம், அதி ஆத்மம் இருக்கிறது. இப்போ விராட் என்பதை நாம் ஸ்தூலமான பிரபஞ்சம் என்று சொன்னோம். அதை பிரகிருதி அல்லது பிருத்திவி என்று சொன்னார். அந்த பிருத்திவியில் அவர் இருக்கிறார். ஆனால் பிருத்திவி அவரை அறிவதில்லை. பிருத்திவி எப்படி அறியும்? அறியாது. நான் இந்த சரீரம் என்ற பிருத்திவியில் இருக்கிறேன். சரீரம் பிருத்திவி தானே. ஆனால் இந்த சரீரம் என்ன அறியுமா? நான் சரீரத்தை அறிகிறேன். நான் சரீரத்தை ஆட்டி வைக்கிறேன். ஆனால் இந்த சரீரமோ, இந்த ஆட்டு வைக்கின்ற என்னோட சூக்ஷ்ம சரீரமோ என்னை அறிவதில்லை என்று அழகாக யாக்ஞவல்கியர் விளக்கி சொன்னார். இதைத்தான் இதுவரை நம்ம பார்த்தோம். கடைசியாக அவர் சொல்கிறார், எந்த ஒரு பிருத்திவியோ, அதிபூதமோ, அதி தெய்வமோ, ஹிரண்ய கர்ப்பனோ, அதி ஆத்மம் என்று சொல்லக்கூடிய இந்த அந்தர்யாமியோ யாருமே அந்த பிரம்ம சைதன்யத்தை அறிவதில்லை என்று சொல்கிறார். இதை தான் பார்க்கிறார். இப்போ பிரம்ம சைதன்யத்தை இங்கே இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு. அதை அந்தர்யாமியாக வைத்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கேள்வி அந்த அந்தர்யாமியும் சூத்திராத்மாவை பற்றி தான் கேட்டார். எதுக்கு இந்த சூக்ஷ்ம பிரபஞ்சத்தையும் சூக்ஷ்ம சரீரத்தையும் சூத்திரம்னு பேர் வச்சுருக்கிறோம் என்று இப்போ நான் விளக்கி சொல்கிறேன். சூத்திரம் என்றால் இது போன்ற இழைக்கு சூத்திரம்னு பேர். இதில் மணியெல்லாம் கோர்த்து மாலை செய்யலாம், அதனால் சூத்திரம்னு சொல்கிறோம். இந்த சூத்திரத்தை கொண்டு நாம் வலை பின்னலாம், மீன் வலையை பின்னலாம், மீன்களை பிடிக்கிறதுக்கு வலை பின்னலாம். இந்த வலை ஒரு பாய் மாதிரி விரிக்கலாம். ஆனால் இங்கே இருக்கிற வலையோ, சூத்திராத்மானோட வலையோ முப்பரிமாணமானது, இப்படி இருக்கும். இதுவும் ஒரு வலை தான். இந்த வலை முப்பரிமாணமாக திரண்டிருக்கிறது. இதுபோல்
இந்த வலைக்கு எது செயல்படுகிறது என்று கேட்டோம்னா அதுதான் வாயு, பிராணன்னு சொல்கிறார். இந்த வாயு தான் எல்லாமே அடங்கியிருக்கிறது என்று மந்திரத்தில் சொல்லதை பார்த்தோம். அந்த வாயு தான் கடைசி, அவர் தான் சூத்திராத்மா. அந்த வாயுவானது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணுன்னா பிராணன்னு புரிஞ்சுக்கணும். நான் ஒரு காலத்தில் சொல்லியிருக்கிறேன், பிராணன் நாடியாகவும் மாறும் என்று. நாடியும் பிராணனும் ஒரே பொருள். எப்படி சர்க்கரையும் பஞ்சு மிட்டாயும் ஒரே பொருள். பஞ்சு மிட்டாயாக இருக்கும்போது உருவம் கிடைக்குது, ஆனால் அது இனிப்புக்கு உருவம் கிடையாது. உருவமற்ற இனிப்பு உருவத்தை அடைகிறது. அதுபோல் உருவமற்ற வாயு உருவத்தை அடைந்தால் அதை நாம் நாடி என்று சொல்கிறோம். நம்முடைய சூக்ஷ்ம சரீரமும் கூட இந்த நாடிகளால் ஆக்கப்பட்டது. கண்ணுக்கு பின்னாடி இருந்து ஒளியை வாங்கி அதை காட்சியாக மாற்றுகின்ற ஒரு உறுப்பு இருக்கிறதே, அது கண்ணுக்கு உண்டான ஒரு உறுப்பு. இந்த சூல கண் அல்ல, உள்ளே இருக்கிற சூக்ஷ்மமான கண், அதுவும் நாடி பிராணங்களாகப்பட்ட ஒரு தொகுப்பு. இந்த கண்ணில் ஒரு தொகுப்பு, இங்கே ஒரு கண், மூக்கில் ஒரு தொகுப்பு, வாயில் ஒரு தொகுப்பு, நாக்கில் ஒரு தொகுப்பு, இப்படி இருக்கிறது. உடம்பு முழுக்க ஒரு தோல் முழுக்க அது நிரம்பி இருக்கிறது. இப்போ பார்த்தோம்னா நாமளே இது போன்ற ஒரு கண்ணுக்கு தெரியாத சூக்ஷ்மமான நாடி பிராணனால் செய்யப்பட்ட சரீரத்தை உடையவளாக இருக்கிறோம். அதைத்தான் நம்ம சூக்ஷ்ம சரீரம் என்று சொல்கிறோம். இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் என்ன இருக்கிறது? 5 புலன்கள், ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், உடலை இயக்குகின்ற பிராணங்கள் 5, அந்த கரணம் என்று சொல்ல மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இவை எல்லாமே நாடி பிராணனால் ஆகப்பட்டது. இதை நமக்கு சூக்ஷ்ம சரீரம்னு சொல்கிறோம். உங்களுக்கும் அதே மாதிரி இருக்குது, எனக்கும் இருக்கிறது, சகல உயிர்களுக்கும் இருக்கிறது, தேவர்களுக்கும், இந்திரனுக்கும், கந்தர்வனுக்கும், அந்த பிரஜாபதிக்கும் இருக்கிறது, பிரம்மாவுக்கும் இருக்கிறது. ஒட்டுமொத்த இந்த சூக்ஷ்ம சரீரத்தையும் ஒரே வலைப்பின்னல் செய்யப்பட்டிருக்கிறதுனால மிக பிரம்மாண்டமானது. இது மாதிரியான பொருட்கள் பல கோடி 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 கோடியாக சேர்ந்து ஒரு பெரிய திரட்சி ஆயிடுச்சுன்னா அதை நாம் சூத்திராத்மா என்று சொல்கிறோம், அல்லது கிரண்ய கர்ப்பர் என்று சொல்கிறோம். அப்போது எல்லாருடைய ஜீவனுடைய சரீரங்களும் சூக்ஷ்ம சரீரம் ஒன்றாக இருக்கிறது. இந்த ஒவ்வொரு சரீரத்துக்கும் ஒரு ஸ்தூல சரீரம் வேணும்னும் போது விராட் என்கின்ற ஒரு தோன்றி அவர்களுக்கு உலகமும் உடலும் கொடுக்கப்படுகிறது. இப்போ உலகமும் உடலும் நீக்கிட்டோம்னா சூக்ஷ்ம சரீரம் மட்டும் இருக்கு இல்லையா, அதன் பெயர் சூத்திராத்மா என்று யாக்ஞவர்கள் சொல்கிறார். அது வாயு தத்துவத்தில் இருக்கிறது, பிராணனால் செய்யப்பட்டது. சரி, இது வாயு தத்துவம், அது ஜடம் இல்லையா? உன்னால் பார்க்கப்படும் பொருள் இல்லையா? ஏனென்றால் உன் மனதை நீ பார்க்கிறாய், உன்னுடைய கண்களை நீ பார்க்கிறாய். எப்படி பார்க்குற? இந்த கண்ணை பார்க்கல, கண்ணு தெரியல தெரியுதுன்னு சொல்லும் பொழுது கண்ணை நீ பார்க்கிறாய். இல்லைங்க இப்போ கண் எனக்கு சரியாக தெரியல அப்படின்னும் போது கண்ணை நீ உள்ளிருந்து பார்க்கிறாய். இப்போ பெரிதாக பாருங்கன்னு கண்ணாடி போட்ட பிறகு நல்லா தெரியுதுங்க. அப்போ நீ எதை பார்த்தாய்? உன்னுடைய கண்ணையை நீ பார்த்தாய். தெரியாத கண்ணையும் தெரிகின்ற கண்ணையும், கேட்காத காதையும் கேட்கின்ற காதையும், நுகராத மூக்கையும் நுகருகின்ற மூக்கையும், சுவைக்காத நாக்கையும் சுவைக்கின்ற நாக்கையும், இந்த தொட்டுணராத தோலையும் தொட்டுணர்கின்றதையும் நீ அறிகிறாய். மனதிற்கு சென்றால் மறந்ததையும் நினைக்கிறாய், நினைந்ததை மறைக்கிறாய், மறந்தது எதுவென்றும் நினைத்து பார்க்கிறாய். இது கூட மறந்து போச்சுன்றது நினைவு வரலங்கானா இருக்குது, மறந்து இருக்குதுன்னு அதையும் அறிகிறாய். நினைவும் மரம், அறிந்ததும் அறியாததும் அனைத்தையும் யார் ஒருவன் பார்த்து கொண்டிருக்கின்றானோ அவன் இந்த சூக்ஷ்ம சரீரத்தினுடைய திரஷ்டா, பார்க்கின்றவன். சூக்ஷ்ம சரீரத்தையும் பார்க்குறான். ஏனென்றால் இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் தானே கண்களும் காதும் எல்லாம் இருக்குது, அதையே அவன் பார்க்குறான்ல. அப்போ சூக்ஷ்ம சரீரத்தில் ஒரு பகுதி தானே மனம், புத்தி, அகங்காரம், அதையும் பார்க்குறானே. என் பிராணன் பசிக்குதுன்னும் போது பிராணனை பார்க்குறான். எனக்கு யூரின் போக மாட்டாங்குதுன்னு சொல்லும்பொழுது அப்பானனை பார்க்குறான். மலச்சிக்கல் இருக்கும்போது அப்பானனை பார்க்குறான். எனக்கு தொடர் உணர்ச்சி இல்லைன்னு சொல்லும் பொழுது அவன் வியானனை பார்க்குறான். இந்த பக்கத்தில் எனக்கு சக்தியே இல்லைன்னு சொல்லும்பொழுது சமானனை பார்க்குறான். சுவாசத்தை விடும்போது பிராணனை பார்க்குறான். அப்போ எல்லாமே பார்க்கப்படும் பொருளாக இருக்கிறதுனால எல்லாமே திருஷ்யங்கள். சூக்ஷ்ம சரீரமே திருஷ்யம் என்றால் அதை பார்க்கின்றவன் யார்? அவன் பேர் திரஷ்டா. அவனை இந்த சூக்ஷ்ம சரீரம் பார்க்குமா? அவனை இந்த ஸ்தூல சரீரம் பார்க்குமா? பார்க்காது. பார்ப்பவனை பார்க்க முடியாது. பார்க்கப்படும் பொருள் எப்பொழுதுமே பார்ப்பவனை பார்க்காது. அதனால் அந்த அந்தர்யாமி என்று சொல்லக்கூடியது அத்தியாத்மமாக உன்னிடம் இருக்கிறது.
அதுவே பிரபஞ்சத்தில் அத்தியாத்மமாக பரம்பொருள் பிரம்மம் அந்த காரண பிரபஞ்சத்தோடு கூடியிருக்கிறது. அதன் பேர் அந்தர்யாமி என்று பெயர். லயமாகும் பொழுது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய விராட் இந்த ஹிரண்ய கர்ப்பனில் உள்ளே மறைந்த பிறகு, இந்த ஹிரண்ய கர்ப்பனும் இந்த காரண சரீரம் காரண பிரபஞ்சத்தில் மறைந்த பிறகு அதை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு திரஷ்டா இருக்கிறான். அவன்தான் அந்தர்யாமி. அப்போ தான் பார்ப்பானா? இல்லை. அந்த காரணம் சூக்ஷ்மமாகி ஸ்தூலமான பிறகு அவன்தான் அனைத்து ஜீவருக்குள்ளேயும் அப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறான் அந்தர்யாமியாக. அவன்தான் உண்மையில் கண் வழியாக பார்க்கிறான். அவன்தான் கண் வழியாக பார்த்து மனம் வழியாக நினைக்கிறான். அவன்தான் காது வழியாக கேட்டு மனம் வழியாக சிந்திக்கிறான். அப்போ யார் இந்த மனமும் புத்தியும் சித்தமும் அகங்காரமும் இந்திரியங்களும் கர்மேந்திரியங்களும் ஸ்தூல சரீரமும் எல்லாம் அவனுக்கு பார்க்கப்படும் திருஷ்யங்கள். அவன் திருக் மாத்திரம். அவனை யாரும் அறிவதில்லை. அவன்தான் அந்தர்யாமி. அவன்தான் உடைய ஆத்மா என்று சொல்றார். அந்தர்யாமி யாரோ அவன்தான் ஆத்மா. அந்த ஆத்மா காரணத்தில் இருக்கும் பொழுது அந்தர்யாமின்னு பேர். காரணம் இல்லைன்னா அவன் வெறும் ஆத்மா. இந்த காரண பிரபஞ்சத்தோடு இருக்கும் பொழுது அவன் அந்தர்யாமி. ஆனால் பிரபஞ்சத்தை நாம் மித்யா என்று விட்டுவிட்டால் அவன் மாத்திரம் இருக்கும்போது நிர்குண பிரம்மமாக அவர் கடவுளாக சைதன்ய ரூபமாக இருக்கிறார். அவர் தான் உன்னுடைய ஆத்மா என்று அவர் சொல்கிறார். அதிருஷ்டோ திரஷ்டா. அவர் பார்க்க முடியாது, அவர் பார்ப்பதில்லை, ஆனால் அவர்தான் பார்க்கிறார். அவர் கேட்பதில்லை, ஆனால் அவர்தான் கேட்கிறார். அது எப்பொழுதுமே திருக்கு, அது திருஷ்யம் ஆவதில்லை. யாரும் அதை பார்த்ததில்லை. அப்போ யாரும் பார்த்தலன்னா அது இல்லையா? இல்லை. அது தன்னைத்தானே பார்த்து கொண்டிருப்பதனால் அது இருக்கிறது, சூன்யமல்ல. அது திருஷ்யம் அல்ல. அதற்கு அந்நியமாக இன்னொரு பார்ப்பவன் இல்லை, அவனை கேட்பவனும் இல்லை, உணர்பவனும் இல்லை. இல்லையே, நிறைய பேர் இருக்கிறாங்களே, அவரும் பார்க்குறாரு, இவரும் பார்க்குறாரு, அவரும் கேட்குறாரு. இல்லை, அனைத்து பேர் பார்க்கின்றவர்களுக்குள்ளும் ஒருவன் தான் இருந்து கொண்டு பார்க்கிறான். அப்போது என் எதிரில் ஒருத்தர் இருக்கிறாரே, அவர் பார்த்துட்டு இருக்கிறாரே, யார் அவர் உடம்புலேருந்து அந்தர்யாமியை பார்த்து கொண்டிருக்கிறாரோ அவர் தான் உன்னிடமிருந்து உன் வழியாகவும் பார்த்து கொண்டிருக்கிறார். இது என்னங்க இது? அவர் பார்த்தார், நான் பார்க்கலை, அவர் கேட்டார், நான் கேட்கலன்னா சொல்லிகிட்டு இருக்கிறோம். கடைசியில் அவர் ஒருத்தர் தான் பார்க்குறாருங்கிறீங்க. ஆமாம், பார்க்கின்ற தொழிலை அவர் செய்வதில்லை. பார்க்கின்ற தொழிலை செய்வதெல்லாம் உங்களுடைய சரீரங்கள். ஆனால் அனைத்திலும் பார்ப்பவனாக கேட்பவனாக இருப்பவன் அவர் ஒருவர் தான். இருந்தும் அவர் எதையும் பார்ப்பதில்லை, கேட்பதில்லை, அவர் உணர்வதும் இல்லை, அறிவதும் இல்லை என்று இந்த மந்திரத்தில் அவர் அந்த அத்தியாத்ம தத்துவத்தை சொல்கிறார். ஏன் இந்த அத்தியாத்மம்னா, இங்கே தான் அந்தர்யாமி தத்துவத்தை அத்தியாத்மாக புரிந்து கொள்ள வேண்டும். பிரபஞ்சத்தில் போனோம்னா அவர் அந்தர்யாமி, ஆனால் சரீர அளவில் உன்னுடைய ஜீவன் அளவில் போனோம்னா அவர் அத்தியாத்மமாக இருக்கிறார். நீங்கள் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எதையாவது பார்த்து விட்டீர்கள் என்றால் அது பார்க்கப்படும் பொருள் என்று ஆகிறது. அதுக்கு திருஷ்யம் என்று பெயர். அந்த திருஷ்யம் எப்பொழுதும் ஜடமாக தான் இருக்கும். திருக்கு எப்பொழுதும் திருஷ்யம் ஆவதே இல்லை. அப்போது திருஷ்யம்னு சொல்லிட்டிங்கன்னா அது ஜடம்ங்கிறத நீங்கள் ஒத்துக்கணும். அப்போது எத்தனை திருஷ்யங்கள் இருக்கிறதுனா அதுக்கு எண்ணிக்கையே கிடையாது. இந்த பாருங்கள், இந்த மேடையிலேயே பல பொருள்கள்ங்கிறத பார்க்குறோம். இது ஒரு திருஷ்யம், இது ஒரு திருஷ்யம், இந்த பானை ஒரு திருஷ்யம், எல்லாமே ஜடங்கள். இந்த சரீரம் எனக்கு திருஷ்யம், அதுவும் ஜடம்தான். என்னுடைய ஞானேந்திரியங்கள் எல்லாம் நான் பார்க்கிறேன், அதனால் அதுவும் எனக்கு திருஷ்யம். என் மனதையும் புத்தியும் சித்தம் அகங்காரத்தையும் நான் பார்க்கிறேன், அதுவும் திருஷ்யம். திருஷ்யம் என்றால் அது ஜடம் என்று அர்த்தம். அப்போது என்னிடம் இருந்து இந்த திருஷ்யங்கள் எல்லாம் எது பார்த்ததோ அது உன்னிடம் இருந்தும் பார்க்கிறது. அதை நான் பார்த்துட்டேன்னா என்ன ஆகும்? அது திருஷ்யமாகிவிடும். திருஷ்யமானால் ஜடமாயிடும். அப்போது நான் உன்னிடம் இருக்கிறது என்னிடம் இருக்கிறதும் ஒன்று என்று நாம் இந்த லாஜிக்லேருந்து புரிந்து கொள்கிறோம். திர்க் ஒன்று, அது எப்பொழுதும் அது சித்து அறிவுடையது தான். அதற்குத்தான் அந்தர்யாமி என்று அழைக்கப்படுகிறது. ஏன் அந்தர்யாமின்னு சொன்னோம்னா, இந்த சரீரத்தை வைத்து சொல்லும் பொழுது அந்தர்யாமி, இந்த பிரபஞ்சத்தை வைத்து சொல்லும் பொழுது அந்தர்யாமி. இந்த சரீரங்களோ இந்த ஜகத்தோ இல்லாவிட்டால் அவருக்கு அந்தர்யாமிங்கிற பெயரும் கிடையாது. அப்போ இருக்கிறாரானா அவர் இருக்கிறார். அவர் திர்க் மாத்திரமாக இருப்பார். அவர்தான் பிரம்மம், அவர்தான் ஆத்மா என்று இந்த ஆத்மாவையும் பிரம்மத்தையும் ஐக்கியம் செய்கின்றதாக இந்த மந்திரம் அமைந்திருக்கிறது.
அது அனைத்திலும்னா அதி தெய்வமாக இரண்ய கர்ப்பராக உன்னுடைய சூக்ஷ்ம சரீரமாக இருக்கிறது. அதிபூதமாக இந்த விராட்டாக ஸ்தூல சரீரமாக இருக்கிறது. அதி ஆத்மமாக உன்னுடைய காரண சரீரத்திலிருந்து கொண்டு நியமம் செய்கின்றவனாகவும் அதுதான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மூன்றுக்கும் அதி தெய்வம், அதிபூதம், அதி ஆத்மம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று சரீரங்களுக்கும் மூன்று பிரபஞ்சங்களுக்கும் என்ன மூன்று? காரணம், சூக்ஷ்மம், ஸ்தூலம். சரீரத்தில் என்ன? காரணம், சூக்ஷ்மம், ஸ்தூலம். இந்த மூன்றுக்கும் சத்தாக இருப்பதே அந்த பிரம்மம்தான். அந்த சத்து அவருக்கு தெரிகிறது. ஸ்பூர்த்தியாக இருப்பதும் அவரால் தான், அவருக்கு தான் ஸ்பூர்த்தியாகுது. இங்கிற பொருளுக்கு ஒன்றுக்கு ஒன்று ஸ்பூர்த்தியாக தானே இருக்காது. இப்போ இந்த ஒரு பொருள் இருக்கிறது, இந்த ஒரு பொருள் இருக்கிறது. இதுக்கு ஸ்பூர்த்தியாகுமா? ஆகாது. இது ஸ்பூர்த்தியாகுமா? ஆகாது. ஸ்பூர்த்தினா விளங்கி கொள்ளுதல். அப்போ எல்லாவற்றுக்கும் விளக்காகவும் விளங்கி கொள்பவராகவும் எல்லாவற்றுக்கும் இருப்பு தன்மையும் தருவது அவர் ஒருவரே. அவர்தான் சத்தாஸ்பூர்த்தியாக இருந்து, சத்தாஸ்பூர்த்தியாக இருப்பதனால் அவரே சத்தாகவும் ஸ்பூர்த்தியாகவும் இருப்பதனால் வேறு வழி இல்லாமல் அவர் அந்தர்யாமியாக நியமம் செய்பவராகவும் இருக்கிறார். அவரை தவிர அறிபவர் யார்? அவரை தவிர செய்பவர் யார்? அவரை தவிர நினைப்பவர் யார்? அப்படிப்பட்ட அந்தர்யாமி தான் உத்தாலகரே, கௌதமா, உன்னுடைய ஆத்மா ஏஷத ஆத்மா அந்தர்யாமி அமிர்தக. அந்த அழிவற்றதால் அது சம்சாரமற்றது என்று சங்கரர் சொல்கிறார். அமிர்த என்றால் அழிவற்றது. அழிவற்றது அப்படின்னு உத்தாலர்கிட்ட சொன்னோம்னா அவர் அழியாத பொருள் எனக்கு எதுக்குங்க அப்படின்னு அவர் விட்டுடுவார். இல்லைடா, அது சம்சாரமற்றது. அழிவது தான் சம்சாரமுடையது. சம்சாரமே அழிவதனால தான். எல்லா பொருளும் அழிகிறதுனால, நிலை இல்லாததுனால, அந்த நிலையற்ற தன்மையினால் வருகின்ற துன்பம் தான் உனக்கு சம்சாரம். ஆனால் நீயோ நிலை மாறாத அதே சைதன்ய ஸ்வரூபம். எனவே உனக்கு சம்சாரம் என்கின்ற சுகதுக்கங்கள் கிடையாது. இதை கேட்டு உத்தாலகாருணி திருப்தி அடைந்து கேள்வியை நிறுத்தி கொண்டார். இவ்வாறு அந்தர்யாமி பிராமணம் நிறைவடைகிறது. நாளை அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.